ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திருக்கை மீன் வச்சு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் திருக்கை மீன் எடுத்திருக்கேன். ஒரு கிலோ எடுத்து அதை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது மார்க்கெட்டில் நம்ம கட் பண்ணி கொடுக்க சொன்னால் அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம எந்த மாதிரி பீஸ் வேணும்னு கேட்குறோமோ. இப்போ நான் எண்ணெய் காய வச்சுட்டு அதில் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானதாக சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப குழம்பு உங்களுக்கு ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க எண்ணெயில். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு வதக்குங்க. இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ பாருங்கள், நமக்கு எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வருது. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன். மிளகு நல்லா வறுபட்டதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் பொரிஞ்சதும் சோம்பு சேர்த்துடலாம். இது மூணுமே நல்லா நம்ம வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வறுத்து எடுத்துட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 3 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தேவையான அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் அதுக்கு ஈக்குவலாக தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்குங்க, அந்த மசால் பொடிலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இப்போ நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. நமக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு திக்காக வந்துருச்சு. நம்ம சேர்த்த அந்த மசாலா எதுவுமே தெரியல பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா நான் அரைச்ச தேங்காயுமே அதில் சேர்த்துருக்கேன். அது சேர்த்துக்கு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மீன் சேர்த்துடலாம். இந்த மீன் பார்த்திங்கன்னா முள் இருக்காது, நம்ம குழந்தைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம். இது உடம்புக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. இது பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்லேயும் ரொம்ப அதிகமாக கிடைக்காது, ரேராக தான் கிடைக்கும். கிடச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வறுக்கவும் செய்யலாம். நான் அடுத்த வீடியோ இது வறுக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ நம்மளுடைய திருக்கை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மட்டும் மேலே போட்டுடலாம், தூவி விடுங்க. இது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. சும்மா மற்ற மீன் மாதிரி தான், போட்ட உடனே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு கொதி வந்தவுடனே நம்ம இறக்கிடலாம். இது ரொம்ப கிளறினீங்க அப்படின்னா மீன் குழாயிடும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். நீங்களே இதை உங்கள் வீட்டில் இந்த திருக்கை மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்நாக்ஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.